திருவேற்காட்டுல கோயில்ல இருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம போட்டிருக்கோம். ஒரு 8 மாசத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு 32 வீடு கிட்ட நம்ம சைட்டுக்குள்ள வந்துருச்சு. TMDA ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான். நீங்க சைட்டுக்கு வர வழியிலுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வீடு இருக்கு. சைட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வீடுங்க இருக்கு. வந்து பார்த்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்கன்னு தான் எல்லாருமே நம்ம கிட்ட கேட்டது. TMDA அப்ரூவ்ட் இருக்கிறதுனால 90% வரைக்கும் அந்த ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி லோன் கிடைச்சிடும். நீங்க வந்து சில ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 100% கூட நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம். 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம், 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். சிட்டிக்குள்ளன்ற போது உங்களுக்கு கோயம்பேடு ரொம்ப ஈஸி ஆக்சஸபிலிட்டி இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட இருந்து வாங்கின கஸ்டமர் அவங்க சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 3 மாசத்துல நம்மளே வித்து கொடுத்துருவோம். திருவேற்காடு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கு. இங்க இருந்து நீங்க மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ல மெட்ரோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே பார்க்கலாம். ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ஜோன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. சென்னை திருவேற்காடு லொகேஷன் தாங்க வந்திருக்கோம். இந்த சரௌண்டிங்ல நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம இருக்க லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரமலையா பேலஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன், பஸ் போற ரோடு தாங்க. சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சைட்ல நீங்க ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா ஊருக்குள்ள அமைஞ்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போறோம். நான் உங்க பிரவீனம் யூடியூப் சேனல் இருந்து இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டோங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்ம இன்வைட் பண்ணது TN ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து மிஸ்டர் தினேஷ் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷம் சார். சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? நான் இன்ட்ரோ சொல்லியிருந்தேன் திருவேற்காடுல தான் லொகேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ திருவேற்காடுல நம்ம ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு, எப்படி வரணும் சார்? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் TN ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் நம்ம திருவேற்காடுல போட்டிருக்கோம். ஓகே சார். ஸோ திருவேற்காடு ரொம்ப ஃபேமஸான ஏரியா தான், எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னொரு வாட்டி நம்ம சைட்டு திருவேற்காடுல எங்க இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா. இந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா திருவேற்காடுல கோயில்ல இருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம போட்டிருக்கோம். நீங்க எப்படி இந்த சைட்டுக்கு ரீச் ஆகலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு PH ரோடு வழியா வரலாம், அதாவது பூந்தமல்லி ஹை ரோடு வழியா வரலாம். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்பேடுல இருந்து வரீங்க அப்படின்னா கோயம்பேடு தாண்டினா உங்களுக்கு வானகரம் வரும். வானகரம் தாண்டின உடனே பாத்தீங்கன்னா திருவேற்காடு ஆர்ச் வரும். ஓகே சார். அந்த திருவேற்காடு ஆர்ச்ல நீங்க ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் நீங்க வந்து கோயில் ஃபேஸ் பண்ண மாதிரி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஸ் டிப்போ இருக்கும். ஓகே சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் கோயில் இருக்கும். ஆமா சார். அந்த கோயில் தாண்டின உடனே ஒரு ரைட் ஒன்று கட் ஆகும். அந்த ரைட் கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ராமாலயா பேலஸ்னு ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல ஒரு 700 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம இந்த சைட் வந்து பண்ணிருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த சைட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 பிளாட் கிட்ட போட்டுருக்கோம். ஃபேஸ் 1 வந்து நம்ம பார்த்தோம். இந்த சைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சைட் பேர் சொல்லிரலாம். ஓகே சார். சைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்டாபி நகர் எக்ஸ்டென்ஷன் சொல்லி நம்ம போட்டிருந்தோம். ஓகே சார். இது வந்து எக்ஸ்டென்ஷனோட ஃபேஸ் 2. ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே உங்க சேனல்லயுமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த சைட்டுக்கு 65 பிளாட் கிட்ட போட்டிருந்தோம். ஒரு 4 வீடியோ நம்ம தான் இருந்தோம். ஆமா சார். இப்போ நிறைய வீடு இருக்கு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு 8 மாசத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு 32 வீடு கிட்ட நம்ம சைட்டுக்குள்ள வந்துருச்சு. ஃபேஸ் 1 கம்ப்ளீட் ஆகி இப்போ ஃபேஸ் 2 வந்துட்டோம். பிளாட் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 or 2 பிளாட்ஸ் இதுல அவைலபிள் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா CMDA ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான். சோ இந்த 45ல இன்னும் லான்ச்சே பண்ணல, ப்ரீ லான்ச் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 பிளாட் கிட்ட புக். என்ன சார் சொல்றீங்க? இல்ல அவ்வளவு டிமாண்ட் திருவேற்காடு. கண்டிப்பா நம்ம வீடியோக்காக சொல்லல, இந்த வீடியோ திருவேற்காடுன்னு பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். திருவேற்காடுக்குள்ள பிளாட்ஸ் எவ்வளவு டிமாண்டா இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே சார். அதுவும் நம்ம ஃப்ரெஷ் லேஅவுட்டா வந்து இங்க வந்து அவைலபிளே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா திருவேற்காடுக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதாவது ஒருத்தவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க, அவங்க தான் இப்போ விற்பாங்க, ரீசேல் பண்றாங்க. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. ஓகே. பட் ஃப்ரெஷ்ஷா ஒரு பில்டர் கிட்ட இருந்து ஒரு ப்ரொமோட்டர் கிட்ட இருந்து வர லேஅவுட் வந்து நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃபேஸ் வேற டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஒரு 4.5 ஏக்கர்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே. அது ப்ராபபிலி நெக்ஸ்ட் இயர் வந்து ஜனவரி பிப்ரவரியில லான்ச் பண்ற மாதிரி. ஆமா சார். இந்த ப்ராஜெக்ட்டோட எக்ஸாக்ட் டீடைல்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, ஃபேஸ் 2 பத்தியும் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஃபேஸ் 1ல வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகி நிறைய வீடுகள் வந்துருச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெசிடென்ஷியலா வரவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்டா இருக்கும்னே சொல்லலாம். கண்டிப்பா ரொம்பவே ஆப்டா இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்ல நீங்க நம்ம ப்ராஜெக்ட்னு கிடையாது, நீங்க மெயின் ரோட்ல இருந்து வரீங்கல்ல. ஆமா சார். எல்லாமே ஃபுல்லி ஆக்குபைடா இருக்கும். கம்ப்ளீட்டா வீடுங்க தான். ஃபுல்லாவே வீடுகள் இருக்க. 1-2 பிளாட் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு இல்லாம இருக்கும், வீடு இல்லாம இருக்குமே ஒழிய கம்ப்ளீட்டா நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டு சைட்டுக்கு வர வழியிலுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வீடு இருக்கு. சைட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வீடுங்க இருக்கு. அபார்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 அபார்ட்மெண்ட். இது இண்டிவிஜுவல் ஹவுஸே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு கிட்ட நம்ம கிட்ட இருக்கு. ஆல்ரெடி நம்ம வாங்கின கஸ்டமரே நம்ம கிட்ட வாங்கி கட்டி இருக்காங்க. சிலது நம்மளே கட்டி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம கிட்ட பிளாட்டும் கொடுக்குறீங்க, கஸ்டமைஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறீங்க. ஆமா, இப்போ நம்ம கிட்ட 2 வீடு வந்து ரெடியா ஆக்குபை பண்றதுக்கு ரெடியா அவைலபிள் இருக்கு. 69 lakhs வரும் உங்களுக்கு. ஓகே. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து 1100 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இது. நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியா பண்ணி கொடுக்குறோம் நம்ம.
நம்ம சப்போஸ் இடம் வாங்கிட்டு அவங்களே வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். ஓகே. இல்ல நம்ம வீடு கட்டி தரதுனாலும் நல்ல குவாலிட்டியா நம்ம ஆல்ரெடி பண்ண வீடெல்லாம் காட்டுவோம். ஓகே. காமிச்சிட்டு இங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு ஓகேனா ஒரு 6 monthsல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க சார். சார் இப்போ இந்த ஃபேஸ் 2ல என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க? சைட் ரொம்ப க்ளீனா அழகா இருக்கு பாக்க. ஆமா. இந்த சைட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம அந்த சைட்ல வந்து போட்டது எல்லாமே ஒரு 1000க்கு மேல தான் வந்து நம்ம பிளாட்ஸ் போட்டிருந்தோம். வரவங்க இங்க சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அஃபோர்டபிலிட்டி கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்றதுனால இந்த சைட்ல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 880 900 அந்த ரேஞ்சில தான் 1 or 2 பிளாட்ஸ் மட்டும் தான் 1000க்கு மேல இருக்கும். ஓகே. அப்ப பட்ஜெட்டும் ஓரளவுக்கு அஃபோர்டபிள் பட்ஜெட் குள்ளர தான் பிளாட் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொன்னு வந்து என்னன்னா சிட்டிக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயப்பந்தாங்கல்ல இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டே 1 crore மேல ஆயிடுச்சு. கண்டிப்பா சார். நீங்க அதே மாதிரி நீங்க திருவேற்காடு என்ட்ரன்ஸ் நீங்க அந்த ஆர்ச் என்ட்ரன்ஸ்ல இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 8500 ரூபாய் ஒரு பர்டிகுலர் லே அவுட்ல. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வில்லா கம்யூனிட்டி இருக்கு. அந்த வில்லால அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விற்கிறதே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு மேலதான். நான் இது சொல்றது எல்லாமே அங்கங்க அந்த ப்ராஜெக்ட் வெளியிலேயே போர்டு வச்சிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா கோயில் தாண்டின உடனே ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வந்து ஒரு 50 lakhs குள்ளர பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே நேரத்துல அதுல வீடு கட்டினாங்கன்னா ஒரு 25 lakhs குள்ளர ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 2500 ரூபாய் கணக்கு வச்சுக்கிட்டா அவங்களே கட்டிக்கிட்டா கூட 2500 ரூபாய் கணக்கு பண்றாங்கன்னா 75 லட்சத்துக்குள்ளரே அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிரலாம். ஒரு 3 நிமிஷத்துல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் வந்து அவங்க சேவ் பண்ணலாம். ஆமா. மக்களே இந்த ப்ராஜெக்ட் நீங்க சரௌண்டிங்ல விசாரிச்சுட்டே வரலாம். ஏன்னா சரௌண்டிங் இந்த பிரைஸ் தான் போகுது. இல்ல இங்க சரௌண்டிங் வந்து விசாரிக்கிறதோட வீட்லயே சிம்பிளா ஒரு ஆப்ஷன் சொல்றேன். அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா 99 acres ஆப் இருக்கு. கூகுள்ல போயிட்டு திருவேற்காடுல பிளாட்டோட பிரைஸ் என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஈவன் வந்து 99 acres மேஜிக் பிரிக்ஸ் எல்லாத்துலயுமே போய் செக் பண்ணாங்கன்னா நான் சாலிடா சொல்றேன் 6000 ரூபாய் கம்மி பிளாட் இந்த சர்க்கிள்ல கிடையாது. ஓகே. ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அங்க வந்து பார்த்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்கன்னு எல்லாருமே நம்ம கிட்ட கேட்டது. ஸோ பேசிக்கா நம்ம 6000 ரூபாய் போகும்போது நம்ம 500 ரூபாய் அந்த சைட்ல வந்து நம்ம கம்மியா கொடுத்தோம். 5500 ரூபாய் கொடுத்தோம். ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாரும் வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஃபேஸ்ல என்ன ரேட் கொடுக்குறீங்க சார்? இந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5850 ரூபாய் கொடுக்குறோம். 5850. அது வந்து நம்மளோட ஆஃபர் நம்ம பிரைஸ் அது. அதுல இப்ப ப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜ்ல யாராவது வந்து புக் பண்றாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு 200 rupees வந்து நம்ம கம்மியா கொடுத்தோம். நெகோஷியபிள் பண்ணி 5650 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட். திருவேற்காடு கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் வரும். மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ் வரும். சரி, இப்போ ஆஃபர் பிரைஸா தான் சொல்றீங்க 5650. ஆமா, இது வந்து ப்ரீ லான்ச் ஆஃபர் பிரைஸ் தான். ஆமா. ஒன்ஸ் நம்ம இன்னொரு 10 நாள்ல லான்ச் பண்றோம். அதுக்கப்புறம் லான்ச்சிங் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது 5850 ரூபாய் ஆயிடும். 850 ரூபாய் ஆயிடும். சார் இங்க பிரைஸ் டீடைல் பத்தி சொல்லிருந்தீங்க. இப்போ கஸ்டமர் ஒரு இடம் வாங்குறாங்க, பேங்க் லோன் போறாங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளவு சார் வேணும் இங்க? டவுன் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 20% ஆஃப் தி டோட்டல் இது சேல் வால்யூம்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளாட் 50 lakhs வருது அப்படின்னா 20%ன்ற போது 10 lakhs வந்து அவங்க வந்து கையில இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து நம்ம 40 lakhs வரைக்கும் வந்து லோன் வாங்கி கொடுத்துறோம். லோன் பண்ணிக்கலாம். ஆமா. இதே வீடுனா உங்களுக்கு சேம் அதே தான். உங்களுக்கு வந்துட்டு இதை விட அவங்களுக்கு என்னன்னா எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஆமா. லோன் வாங்கணும் அப்படின்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டி எல்லாம் பண்றதுக்கு ஒரு 80 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 75 to 80 lakhsன்ற போது 80 lakhs நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்மளோட இன்கம் வந்து ஒரு 1 lakhக்கு மேல இருக்கணும். இல்ல நம்ம பிசினஸ் பண்றோம்னா 1 lakh மேல நம்ம டர்ன் ஓவர் காமிக்கணும். அதாவது பெர் மந்த்துக்கு மேல. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்கன்னா இவங்க 50 அவங்க 50 வாங்கினா கூட நம்ம தாராளமா லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. இங்க ஏன்னா சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்கிறதுனால 90% வரைக்கும் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி லோன் கிடைக்கும். நீங்க வந்து சில ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 100% கூட நம்ம லோன் வாங்கி பண்ணி கொடுத்துடலாம். அது எல்லாமே கஸ்டமரோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ பிரைஸ் டீடைல் பார்த்துட்டோம். இந்த சைட்ல என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க? சரி, இந்த சைட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாமே நல்ல பெரிய ரோட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 24 feet ரோட் கொடுத்துருக்கோம், 30 feet ரோட் கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் இருட்டானோன்னு அந்த வீடியோவும் காட்டுவோம். இன்ஃபேக்ட் நீங்க கஸ்டமர் இப்போ வராங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேல கூட சைட் விசிட் வந்து 8 o'clock வரைக்கும் நம்ம அவைலபிள் இருப்போம். லைட் இருக்கும். ஸோ 8 மணி வரைக்கும் நம்ம சைட் விசிட் வந்து தாராளமா பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கேட் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். செக்யூரிட்டி வந்து ஃபேஸ் 1ல இருப்பாங்க. ஸோ ஃபேஸ் 1 உள்ள வந்து தான் இது நம்ம எக்ஸ்டென்ஷனுக்குள்ள வர மாதிரி இருக்கிறதுனால அங்க செக்யூரிட்டி இருப்பாங்க. சிசிடிவி கொடுத்துருக்கோம். பேசிக்கா நீங்க செப்பரேட் கேட்டும் வந்து இதுக்கு செப்பரேட் கேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். பேசிக்கா நமக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் என்னவோ எல்லாமே இந்த சைட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது இல்லாம நான் 4 acres பக்கத்துல நம்ம டெவலப் பண்றோம். அதுல வந்து பார்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த சைட் அந்த சைட் அதுக்கும் சேர்த்து 3க்கும் சேர்த்து ஒட்டுக்க ஒரே பார்க்கா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியே வந்து நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வாங்காம போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஆம்பியன்ஸோட இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். சார் இந்த ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட் டீடைல்ஸ் நல்லாவே சொல்லியிருந்தீங்க. கஸ்டமர் இங்க குடி வராங்க அப்படின்னா நியர்பைல ஸ்கூல்
வந்து எதிர்பார்ப்பாங்க ஸ்கூல்? நான் நிறைய ஸ்கூல் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகே. ஸோ மேஜரா இன்னைக்கு இருக்கிற சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் சிலபஸ் யூஸ் பண்றது, மெட்ரிகுலேஷனோட பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், உதாரணத்துக்கு நீங்க வேலம்மாள் மட்டுமே ஒரு 4 ஸ்கூல் இருக்கு. ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல் இருக்கு. அது மாதிரி நிறைய ஸ்கூல் சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி காலேஜஸும் அதே மாதிரி தான். காலேஜஸ் பாத்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பனிமலர் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ அது மாதிரி காலேஜஸும் நிறைய இருக்கு. உங்களுக்கு எல்லா காலேஜ் பஸ்ஸுமே நம்ம இந்த ராமாலயா மண்டபம் வரைக்குமே வரும். ஓகே சார். இப்போ ஸ்கூல் வேனுமே வந்து சைட்டுக்குள்ள வருது சார்? ஆமா, நம்ம சைட்டுக்குள்ளே ஃபேமிலிஸ் எவ்வளவு ஃபேமிலி இருக்காங்கல்ல, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்கூல் வந்து வேன்ஸ் வந்து டைரக்டா நம்ம சைட்லயே வந்து டிராப் பண்றாங்க. ஆமா. இப்போ வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது சரௌண்டிங்ல என்னென்ன இருக்கு சார்? சிட்டிக்குள்ளே இருக்கு. அதனால நீங்க ரொம்ப வெளியில எல்லாம் இல்ல நம்ம. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர் நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே. நீங்க ஐடி பார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர் போனாலும் நீங்க வந்துட்டு இப்படியே நீங்க டன்லப் போலியா, நீங்க அயனம்பாக்கம் போய் டன்லப் போலியா நீங்க அப்படி நம்ம அம்பத்தூர் போயிடலாம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா இங்க இருந்து பருத்திப்பட்டு வழியா போயிட்டு இன்னைக்கு பருத்திப்பட்டுல 6500 விற்கிறாங்க. ஆமா. இல்ல மெயின்லயே நான் 8000 கேள்விப்பட்டேன். ஆமா. ஸோ அதனால பருத்திப்பட்டை விட நம்ம இன்னும் ஃப்ரண்ட்லயே இருக்கோம் கம்பேரிட்டிவ்லி சிட்டி கூட. ஸோ அப்படி இருக்கும்போது பூந்தமல்லி தாண்டி நசரத்பேட்டையெல்லாம் தாண்டி இன்னைக்கு 5850 ரூபா 6000 விற்கிறாங்க. நம்ம இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வரும். ஓகே சார். நம்ம வந்து உங்களுக்கு ஆன் த சிட்டிக்குள்ளன்ற போது உங்களுக்கு கோயம்பேடு ரொம்ப ஈஸி ஆக்சசிபிலிட்டி இருக்கு. அண்ட் அதே மாதிரி பூந்தமல்லியும் ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி வந்து இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கு இந்த ரோடுக்கு அப்படியே கிராஸ் பண்ணீங்கன்னா ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ வந்துருச்சு. இன்னைக்கு ஐயப்பந்தாங்கல்ல 13000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வருது. அங்க வாங்க முடியாதவங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அங்க வாங்க முடியாதவங்க தாராளமா இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்ல அப்ரிசியேஷன். ரியல் உதாரணம் நீங்க போட்ட ஃபேஸ் 1 இப்ப ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5500 ரூபாய்க்கு சேல் பண்ணோம். இப்ப நம்ம 6000 ரூபாய் அதை நம்ம கோட் பண்ணிருவோம். 5850 ரூபாய் பிரைஸ். 5850 ரூபாய் வந்து இப்ப நம்ம ஆஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5650 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா டெஃபினட்டா நாங்க வந்து இது 6500 ரூபாய் விற்கலாம் தாராளமா. ஆனா நம்மளோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல என்ன ரேட் போதோ அதை விட 20% கம்மியா வைப்போம், இல்ல 200 rupees கம்மியா வைப்போம். இதுதான் நம்ம பண்ற எல்லா சைட்லயுமே கொடுக்குறது. அதுதான் இதுலயும் நம்ம பண்றோம். நீங்க வந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்க போனீங்கனாலே 6000 ரூபாய் கம்மி கிடையாது திருநெல்வேலிக்குள்ள. நம்ம சைட்ல 5850 ரூபாய். அந்த 5850 ரூபாயும் இப்போ நீங்க ஒரு மினிமம் வந்து ஒரு 10 நாளுக்குள்ள நம்ம புக் பண்றாங்க அப்படின்னா 5650 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ரவி, நான் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல நைட்ல கூட 7 மணிக்கு கூட வந்து சைட் பார்க்கலாம்னு சொல்லி. இப்ப மணி வந்து 7:10 ஆகுது. சோ இப்போ ஈவினிங் டைம்ல நம்ம சைட் ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லாவே பாருங்க. கம்ப்ளீட்டா நீங்க ஒரு 8 மணிக்கு சைட்டுக்கு வந்தா கூட நம்ம வந்து சைட் விசிட் பார்க்கலாம். சப்போஸ் ஆபீஸ் போறீங்க, மண்டே டு ஃப்ரைடே வர முடியாது, சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வர முடியும் அப்படின்னு கூட கிடையாது. நீங்க ஈவினிங் ஒரு 6 o'clock லீசரா நீங்க வந்து ஈவினிங் ஆபீஸ் முடிச்சுட்டு நீங்க வந்து கூட நீங்க நம்ம சைட் 8 மணி வரைக்கும் கூட நீங்க பாத்துக்கலாம். சப்போஸ் வரீங்கன்னா முன்னாடியே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஒரு கால் பண்ணி மக்களை நீங்க லைவாவே பார்க்கலாம். ஃபுல்லாவே பாருங்க. நல்லாவே வெளிச்சமா இருக்கு. டைம் சார் சொன்ன மாதிரி 7:10 தாங்க ஆகுது. நல்லாவே வெளிச்சமா இருக்கு. சார் இந்த ப்ராஜெக்ட் பத்தி நிறைய டீடைல் சொல்லியிருந்தீங்க. இப்ப கஸ்டமர் இடம் வாங்குறாங்கன்னா மெயினா வந்து லீகல் செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி வந்து லீகல் இருக்கு, எப்படி சப்போர்ட் பண்ணுங்க? ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து என்டையர்லி எங்க கம்பெனி பேர்ல தான் நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பிளஸ் டெவலப்பர். இப்ப ஸ்ட்ரைட்டா உங்க கிட்ட தான் வாங்குறோம். ப்ரோக்கரேஜ்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்டா கம்பெனி அப்ரோச் பண்ணி எங்க கிட்ட இருந்தே நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிளஸ் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10,000 rupees தான் நம்ம எப்ப எல்லா சைட்லயும் அதான் கலெக்ட் புக்கிங் அமௌண்ட். இந்த சைட்டுக்கும் அதான் கலெக்ட் பண்றோம். 10,000 rupees புக்கிங் பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாட் நம்பர் 2 இந்த 2 வாங்குறாங்க அப்படின்னா இந்த டோட்டல் ஏரியாவுமே 2 சர்வே நம்பர்ல தான் வருது. இந்த 2 என்ன சர்வே நம்பர்ல வருதோ அதுக்கு ஸ்பெசிஃபைட் டாக்குமெண்ட்ஸும் ஒன்னு கொடுத்துருவேன். இந்த லேஅவுட்டோட கம்ப்ளீட் செட்டும் நான் ஒன்னு கொடுத்துருவேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க லீகல் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஓகே அப்படின்னா நீங்க வந்துட்டு நீங்க உங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வழக்கமா சொல்ற மாதிரி உங்க பிளாட்ல ஏதாவது குவரி இருந்தது, அதுல வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா 10,000 கொடுக்குறாங்களா அது அப்படியே நம்ம டபுளா 20,000 எல்லா சைட்லயும் நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா எதுவுமே அந்த மாதிரி இருக்காதுன்றதுனால தான். பிளஸ் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு 5 பேங்க்ல வந்து ப்ரீ அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ப்ரீ அப்ரூவ்டாவே அவங்க லோன் கொடுக்கும் போது என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க செக் பண்ணி தான் வந்துட்டு எனக்கு பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்டா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால லீகல் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இருக்காது. 200% கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. சரிங்க சார். மக்களே நிறைய இடத்துல புக்கிங் அமௌண்ட் வந்து லேக்ஸ்ல வந்து கேட்பாங்க. இங்க வந்து 10,000 மட்டும் தாங்க. நீங்க லீகல் செக் பண்ணலாம், டாக்குமெண்ட் உங்களுக்கு ஃபுல்லாவே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு பட்டா மாறிடும். என்ன சார் சொல்றீங்க? கம்ப்யூட்டர் பட்டா உடனே மாறிடும். உடனே நீங்க அதுவும் நம்ம ஆல்ரெடி எல்லா பிளாட்டுக்கும் பேமெண்ட் பண்ணி நம்ம சப்டிவிஷனும் பண்ணி ரெடியா இருக்கு.
இருக்கு. ஓகே, நீங்க ஒரு பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளாட் மறுநாளே உங்க பேருக்கு பட்டா மாறிடும். இன்ஃபேக்ட் நைட் 12 மணிக்கே மாறிடும். ஸோ அடுத்த நாள் உங்களுக்கு உங்க பேருக்கே பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ மேஜரா இங்க யாரும் அந்த மாதிரி பண்றது கிடையாது. நம்ம எல்லாமே ப்ராப்பரா பண்றோம். ஓகே, ஃப்ரெஷ் லேஅவுட் அப்படின்றதுனால இப்ப என்ன நடைமுறைக்குள்ள இருக்கோ அது எல்லாமே நம்ம அப்ளிகபிள் ஆகி பண்ணி கொடுக்குறோம். ஓகே, கஸ்டமருக்கும் வந்து டைரக்டா அவங்க வாங்கும்போது நம்ம கிட்ட இருந்து வாங்கும்போது அவங்களுக்கு ரேட்லயும் பெனிஃபிட் ஆகுறாங்க, டாக்குமெண்ட்ஸ்லயும் பெனிஃபிட் ஆகுறாங்க. இன்கேஸ் அவங்க இந்த ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட ரீசேல் டிபார்ட்மெண்ட்டும் செப்பரேட்டா இருக்கு. ரீசேலும் அதுவும் பண்ணி கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்க அந்த சைட்ல கம்மியா வாங்கின எல்லா கஸ்டமருமே ரீசேல் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்னு கிடையாது, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில ஒரு ப்ராஜெக்ட் இப்ப நெல்லிக்குப்பம்ல லான்ச் பண்ணிருக்கோம். அச்சிரப்பாக்கம்ல சைட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திருவள்ளூர்ல ஒரு சைட் பண்ணிருக்கோம். திருநின்றவூர்ல 2 சைட் பண்ணிருக்கோம். எல்லாத்துலயுமே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட இருந்து வாங்கின கஸ்டமர் அவங்க சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 3 மாசத்துல நம்மளே வித்து கொடுத்துருவோம். இல்ல ரொம்ப எமர்ஜென்சினா நம்மளே அந்த பிளாட்டுக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டு நம்மளே எடுத்துக்கோம். அந்த அஷூரன்ஸ் வந்து நான் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கொடுக்குறேன். என்கிட்ட வாங்குற எல்லா கஸ்டமருமே எப்போ உங்க ப்ராப்பர்ட்டி விற்கணும்னாலும் தாராளமா எனக்கு கால் பண்ணிட்டு ஒரு 1 or 2 months டைம் கொடுத்தீங்கன்னா டைரக்ட் கஸ்டமர் கொடுத்துருவேன். இல்ல ரொம்ப எமர்ஜென்சி ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கல்யாணம் அப்படின்னா நம்மளே அந்த பேமெண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிக்கலாம். மக்களே, இதோட ஒரு ட்ரஸ்டட் பில்டர் வேற எங்க பார்க்க போறீங்க? இந்த சரௌண்டிங்ல நீங்க கண்டிப்பா ஒரு லேண்டோ ஒரு வீடோ வந்து பார்க்கணும்னா இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. சாரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். சார், இப்போ மெயினா வந்து கஸ்டமர் வந்து கேட்பாங்க, சார் நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க, மெயினா நான் ஏன் இங்க இடம் வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்குள்ள ஒரு கேள்வியா. கண்டிப்பா மெயின் திங் என்னன்னா பிரைசிங் தான். நம்ம வந்து ரீசனபிளான ஒரு பிரைஸ்ல கொடுக்கணும் தான் நம்மளோட மோட்டோவே. நீங்க எங்கேயுமே நீங்க நிறைய இன்ஃபேக்ட் நீங்க பிரவீனோட சேனல்லே பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்க. சென்னையை விட்டு வெளியிலயோ இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மோர் தென் 5,000-6,000 ருபீஸ்க்கு மேல தான் வந்து உங்களுக்கு அங்க பிரைசிங் இருக்கும். பட் இதை ஏன் நம்மளால கம்மியா கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நாங்க வாங்கினது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, 8 இயர்ஸ்க்கு முன்னாடி. அன்னைக்கு நம்ம வெறும் பேரல் லேண்டா நாங்க வாங்கிட்டோம். அன்னைக்கு காஸ்டிங் ஒன்னு இருக்குல்ல, அன்னைக்கு காஸ்டிங்கை கால்குலேட் பண்ணி தான் நாங்க இன்னைக்கு விக்கிறோம். ஓகே, சப்போஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு நாங்க வாங்கி லேஅவுட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி வேற கம்பெனில நம்ம பண்றாங்க, அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இன்னைக்கு ரேட்டுக்கு போய் அதை பர்ச்சேஸ் பண்ணி டெவலப் பண்ணி விற்கிறதுனால கண்டிப்பா அந்த ரேட்டு தான் விற்க முடியும். நம்ம என்ன பண்றோம்னா இப்போ கஸ்டமர் லேண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்னா அங்கங்க நிறைய லேண்ட் பேங்க்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, அது ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம லேஅவுட் போடும்போது நம்ம கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்டை விட கம்மியா விற்க முடியும். ஸோ அது ஒரு பாயிண்ட். பிளஸ் இது வந்து திருவேற்காடு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கு. இங்க இருந்து நீங்க மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ல மெட்ரோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 4 கிலோமீட்டர். ஈவன் நீங்க வந்து மாங்காடுக்கு போற வழியில ஒரு மெட்ரோ இருக்கும். அதுனாலும் நீங்க டைரக்டா நீங்க அங்க பக்கத்துல டிமார்ட் இருக்கு, எல்லாமே பக்கத்துல எல்லாமே இருக்கு. அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஐயப்பந்தாங்களும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல போரூர் நம்ம மெட்ரோ போய் யூஸ் பண்றதுனாலும் இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் திங் வந்து கனெக்டிவிட்டி தான். நான் எங்க சைட் டெவலப் பண்ணாலும் அந்த சைட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ரேடியஸ்ல 4 பக்கமே ஹைவே இருக்கணும். அப்பதான் நீங்க 4 பக்கமும் டெவலப் ஆகி வரும்போது நம்ம லேண்ட் வந்து நல்ல ஒரு growth இருக்கும். இதை பார்த்து தான் நம்ம எல்லா லேண்டுமே பண்றோம். இந்த லேண்டுமே சிட்டிக்குள்ள இருந்தாலுமே 360 டிகிரி இதுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க எங்க போனாலும் சிட்டியோட மெயின் ஏரியாக்கு எங்கேயாவது நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆக்சஸ் பண்ற எல்லா இடமே 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல தான் இருக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து இந்த பக்கம் டெவலப் ஆனாலும் இது டெவலப் ஆகும், இங்க வந்தாலும் டெவலப் ஆகும். ஸோ எல்லாமே சேர்ந்து வந்ததுன்னா இது ஒரு நல்ல பெரிய வேல்யூ. இதுதான் வந்து கால்குலேஷன். கண்டிப்பா சார். மக்களே, இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துருந்தீங்கன்னா சார் சொன்ன டீட்டெயில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சிட்டிக்குள்ள ப்ராப்பரா நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், அது திருவேற்காடு லொகேஷன்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஃபுல்லாவே பார்க்கலாம். ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ஜோன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. ஒரு நல்ல லொகேஷன் தாங்க. ஸோ நீங்க டைரக்டா வந்து ஓனர் கிட்ட தான் வாங்குறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு பிரைஸுமே வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸா தான் இருக்கு. சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். வந்து பார்த்துட்டு உங்களுக்கான கனவு மணி வந்து சொந்தமாக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ.